என்னடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த 3வது ப்ரோமோல திவாகர் ரொம்பவே தெளிவா நிதானமா சூப்பரா பேசுறாரு. இத பாக்கும்போது இவ்வளவு தெளிவா பேசுற நீ எதுக்குடா இவ்வளவு நாள் கோமாளி மாதிரி இருந்த அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் திவாகரை பொறுத்தவரை திவ்யாவை பொளந்து கட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த ப்ரோமோல என்ன காட்டியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீமை பொறுத்தவரை திவ்யா தான் இந்த வார கேப்டன் ஆயிருக்காங்க. கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா அவங்க சில பல ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, இப்படி பல நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. இதெல்லாம் பாராட்டுக்குரியதுதான். ஆனா திவ்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க, சார் உங்களுக்காக நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேச போறேன் சார் அப்படிங்கிற சொல்லிருப்பாங்க. ஆனா திவ்யாவை பொறுத்தவரை விஜய் சேதுபதிக்காகவும் மக்களுக்காகவும் பேசுறாங்களோ இல்லையோ விஜய் சேதுபதியாவே மாறி பேசுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது விஜய் சேதுபதி தான் பொதுவா போட்டியாளர்களை பேச விடாம அவரே பேசுவாரு. இன்னைக்கு கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா திவ்யாவும் அதே வேலையை பண்றாங்க. நான் மட்டும் தான் பேசுவேன், மத்தவங்க யாருமே பேசக்கூடாது, நான் பேசுறத வாயை மூடிட்டு கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹிட்லர் மாதிரி தன்னோட கேப்டன்சியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் வேலைக்காகாது திவ்யா அப்படிங்கறத நம்மளோட கருத்து. ஆமா தானுங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருக்குமே பேச்சு சுதந்திரம் இருக்குது. உங்க கருத்துக்கள் நிதானமா தெளிவா உண்மையான கருத்துக்களா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மக்கள் ஆதரவு கிடைக்கும். அதை விட்டுட்டு மக்களுக்கு பார்வையும் திவாகரையும் பிடிக்காது, அதனால அவங்களை என்ன பண்ணாலும் மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான எண்ணத்துல திவ்யா கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூட் காட்டினாங்க. பல பேர் வந்து திவ்யா மாஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன பொறுத்தவரை மாஸ் எல்லாம் பண்ணலங்க. அவங்க முதல்ல கேம் ஆடட்டும். இந்த வாரம் அவங்களோட கேப்டன்சி எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் நாள்லயே சொதப்பல் அப்படின்னு தான் சொல்லுவேன். பொதுவாவே உங்ககிட்ட ஒரு நபர் தன்மையா ஒரு வேலையை சொல்லும்போது நீங்க செய்வீங்க. அதே நேரத்துல அந்த நபர் உங்ககிட்ட ஆணவத்துல பேசினார் அப்படின்னா நீங்க அதை செய்ய மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வார கேப்டனா இருக்கிற திவ்யா அந்த பொறுமை இல்லாம நான் ஒரு ஹிட்லர் மாதிரி இருப்பேன், நான் சொல்றதை நீங்க செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சாங்க அப்படின்னா திவ்யாவோட கேப்டன்சி மாதிரி ஒஸ்டான கேப்டன்சி இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த வீடுமே கொலாப்ஸ் ஆயிரும். என்னதான் இருந்தாலும் திவ்யாவை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்த எதிர்ப்புகளுக்கு அப்புறமா கொஞ்சம் அமைதியா பேசுறாங்க. காரணம் வேற ஒன்றும் கிடையாது. எங்களை அமைதியா பேசுங்க, கத்தாதீங்கன்னு சொல்றீங்க. கேப்டனா இருந்துகிட்டு நீங்களே கத்த தானே செய்றீங்க, நீங்க முதல்ல ஒழுங்கா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வருது. அதே மாதிரியே திவ்யாவை பொறுத்தவரை எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே ரொம்பவே கேவலமா பாக்குறாங்க. அதே நேரத்தில் வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்திருக்கிற பிரஜின், சாண்ட்ரா, அமித் இந்த 3 பேருக்குமே கொஞ்சம் அதிகமா சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் பொறுத்தவரை நாங்க ஒழுங்கா இருக்கணுமா, நீங்களும் ஒழுங்கா இருங்க. நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க பார்த்ததை உங்களோட வச்சுக்கங்க. அதை விட்டுட்டு என்ன நேரமும் நீங்க கேவலமா விளையாண்டீங்க, ஷோவை பார்க்கவே முடியல, கழிவு ஊத்துறாங்க, இதெல்லாம் நீங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்களும் சக போட்டியாளர் தான், நீங்க உங்களோட கேம் ஆடுங்க. எங்க மேல இருக்கிற தவறுகளை தீர்த்திக்கிட்டு நாங்களும் ஆடுறதுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. திவ்யாவை பொறுத்தவரை ஆணவத்தோட அவங்க ஒரு கேம் ஆடினாங்க, அது செல்லுபடியாகல. இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நடக்கிற நாமினேஷன் ப்ராசஸ் தான் 3வது ப்ரோமோல காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திவ்யா நீங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே என்கிட்ட சொன்னீங்க, அதாவது இருக்க இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா கிளம்பி போங்க அப்படிங்கிற சொன்னீங்க. அதை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, நீங்க ஒன்னும் பிக் பாஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல திவ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன திவ்யா நீயே முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, நீ தான் சொன்ன ஒரு நபர் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும்போது வேற யாருமே வாயை திறக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நீ தான் இன்னைக்கு ஃபுல்லா எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ண. இப்ப திவாகர் அவரோட கருத்தை சொல்றாரு, வாயை மூடிட்டு கேட்டுட்டு இருக்க வேண்டியதானே? ஆமா தானுங்க. இருந்தாலும் திவ்யா வந்து இடைமறிக்கிறாங்க. அதுக்கு திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது. திவ்யா ஓட்டு போடுறதுனால யாரையுமே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறதும் கிடையாது. அதனால இந்த மொட்டை அதிகாரத்தெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. அதே மாதிரியே பொதுவாகவே இந்த வீட்டுல நாமினேஷன் ப்ராசஸ் வரும்போது 10ல இருந்து 12 பேர் ஒரே ஆளை நாமினேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் நாமினேட் பண்ணி வச்சிருக்கீங்க. 10ஓட 11 இருக்கிறதுக்கு நீங்க எதுக்காக வந்தீங்க? நீங்களும் அதே மாதிரி கேவலமான ஒஸ்டான கேமை தான் ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி திவாகர் திவ்யாவை போட்டு பொலன்னு பொளக்குறாரு. திவ்யா வந்து திருன்னு முளைச்சிட்டு இருக்காங்க. அதாவது என்னப்பா வெளியே இருந்து பார்க்கும்போது திவாகர் பேசுறதெல்லாம் முட்டாள் தர்க்கமா பேசுற மாதிரி இருந்துச்சு, இவ்வளவு தெளிவா மனுஷன் பேசுறானே அப்படிங்கிற மாதிரி திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க திவ்யா. இதுதான் இந்த 3வது ப்ரோமோ. கண்டிப்பா இந்த ப்ரோமோவை பொறுத்தவரை திவாகரோட பேச்சு ரொம்பவே தெளிவாகவும் நிதானமாகவும் இருந்துச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்ல. என்னதான் இருந்தாலும் வைல்ட் கார்டு என்ட்ரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே ரொம்பவே சுதாரிச்சு செமையா கேம் ஆடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திவ்யா பண்ண பிரச்சனையில கூட பாரு அதிகமா கோவப்படாம அவங்களோட கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா திவாகரும் நிதானமா தெளிவா பேசுறாரு. கண்டிப்பா இந்த ஷோ வேற ஒரு பாதையில பயணிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்பதான் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆன மாதிரி நேர் வழியில போகுது. தேவையில்லாத சண்டைகள் கிடையாது, பேச வேண்டிய கருத்துக்களை எல்லாரும் பேசுறாங்க. அதனால இனி பாக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த ப்ரோமோவை பார்த்திருந்தீங்க அப்படின்னா திவாகரை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.